வணக்கம். திருமந்திர தொடரில் உடம்பின் ரகசியங்கள் என்ற பகுதியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சென்ற பதிவில் 3 அடுக்குகளால் ஆனது இந்த உடம்பு என்று சொன்னோம். ஸ்தூல உடம்பு, சூக்கும உடம்பு, காரண உடம்பு. காயப்பை ஒன்று, சரக்கு பல உள. மாயப்பை ஒன்றுண்டு, மட்டுமோர் பையுண்டு. காயப்பைக்குள் நின்ற கள்வன் புறப்பட்டால் மாயப்பை மன்னா மயங்கியவாறே என்ற திருமந்திரத்தை பார்த்தோம். அப்போ இந்த ஸ்தூல உடம்புல இருக்கக்கூடிய கல்வனாகிய ஆன்மா நவ துர்வாரங்களில் ஏதேனும் ஒன்றின் வழியாக வெளியேறிவிடும். ஸ்தூல உடம்பு மண்ணோடு மண்ணாக மக்கிவிடும். அப்போ இந்த சூக்கும உடம்பும் காரண உடம்பும் என்னையா செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். அந்த செய்திகளைத்தான் இன்று பார்க்க போகிறோம். சூக்கும உடம்பின் ரகசியங்கள். சூக்கும உடம்பு என்றால் என்ன? திருமூல தெய்வம் சொல்லக்கூடியதுல இருந்து தான் நம்மளே எல்லாத்தையும் எடுத்து சொல்றோம். நானாக என்னுடைய சொந்த கருத்து எதையும் சொல்லுவதில்லை, அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த சூக்கும உடம்பு என்றால் என்ன? இந்த சூக்கும உடம்பை பார்க்க முடியுமா? இந்த சூக்கும உடம்புக்கும் பிறவிக்கும் என்ன தொடர்பு? சூக்கும உடம்புக்கு வேறு என்ன பெயர்கள்லாம் இருக்கின்றன என்பதையெல்லாம் வரிசை கிரமமாக பார்க்க போகிறோம். அதற்கு திருமூல தெய்வம் அருளி செய்த அந்த சூக்கும உடம்பை பற்றிய முதலாவது பாடல். அத்தன் அமைத்த உடல் இரு கூற்றினில் சுத்தமதாகிய சூக்குமம் சொல்லுங்கால் சத்த பரிச ரூப ரச கந்த புத்திமன் ஆங்காரம் புரியட்ட காயமே. இதான் அந்த பாடல். அத்தன் அமைத்த உடலிரு கூற்றினுள் இறைவன் ஆதிசிவன் அருளி செய்த இந்த ஸ்தூல உடம்பு சூக்கும உடம்பாகிய 2 பகுதிகளில் சுத்தமதாகிய சூக்குமம் சொல்லுங்கால் சுத்த உடம்பாகிய அந்த சூக்குமத்தை பற்றி சொல்லப்போமையானால் அது எதால் ஆனது? சத்த பரிச ரூப ரச கந்தம் புத்திமன் ஆங்காரம் புரியட்ட காயமே. அதற்கு புரியட்ட காயம் என்ற பெயரும் இருக்கிறது. அது எதால் ஆனது? சத்த பரிச ரூப ரச கந்த புத்திமன் ஆங்காரம். இந்த சத்த பரிச ரூப ரச கந்தம் என்றால் என்ன? சத்தம் என்றால் கேட்டல், பரிசம் என்றால் தொடு உணர்ச்சி, ரூபம் என்றால் கண்ணால் காணக்கூடிய உணர்ச்சி, ரசம் என்றால் சுவை உணர்ச்சி, கந்தம் என்றால் வாசனை நுகரக்கூடிய உணர்ச்சி. இந்த 5 உணர்ச்சிகளோடு சேர்ந்து புத்தி, மனம், அகங்காரம் என்ற 3ம் சேர்ந்தால் 5 3 8. இதைத்தான் புரியட்ட காயம் என்று சொல்கிறோம். முதலாக உள்ள அந்த 5 இருக்கிறதே, சத்த பரிச ரூப ரச கந்தம், இதைத்தான் தன் மாத்திரைகள் என்று சொல்கிறோம். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5ன் வகை தெரிவான்கட்கே உலகு என்று வள்ளுவ பெருமான் இதனைத்தான் சொல்கிறார். ஆக இந்த தன் மாத்திரைகள் 5: சுவை, ஒளி, ஊறு தொடு உணர்ச்சி, ஓசை, நாற்றம் என்ற 5ன் வகை தெரிவான்களுக்கே உலகு. இந்த தன்மாத்திரைகள் 5ஐயும் தெரிந்திருக்க வேண்டும். இந்த தன்மாத்திரைகள் 5ம் அந்த கரணங்கள் 4 இருக்கிற அல்லவா? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அது சித்தத்தை மட்டும் விட்டுட்டு மனம், புத்தி, அகங்காரம் இந்த 3 அந்த கரணங்கள், 4 அந்த கரணங்கள்ல 3 அந்த கரணம் சேர்ந்தது. அப்ப 5 3 8 சேர்ந்ததுதான் இந்த சூக்ம உடம்பு. அதற்கு புரியட்ட காயம் என்ற பெயரும் இருக்கிறது.
புரியட்ட காயம் புரியட்ட காயம்னா என்ன நினைத்து கொள்ளக்கூடாது. உணர்ச்சிகளின் ஆளுமை, உணர்ச்சிகளாலான உடம்பு தான் இந்த சூக்கும உடம்பு. புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரிய எட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயினில் காட்டி இருத்தி முத்தி எனக்கருள் செய்து, அப்படி என்று விநாயகரில் அவை பிராட்டியம்மாள் இதைத்தான் சொல்கிறார். அந்த புரியட்ட காயத்தை அவளுக்கு புலப்பட வைத்தார். புரியட்ட காயம் நமக்கும் புலப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த சூக்ம உடம்பை காண நாம் என்ன செய்ய வேண்டும்? சிவய நம என சிந்தித்திருக்க வேண்டும், வேற ஒன்றும் கிடையாது. சிவய நம என சிந்தித்திருக்க வேண்டும். எல்லாம் எளிதிதான். ஒவ்வொரு மூச்சு விடும் பொழுதும் சிவய நம என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் போதும், சத்தம் போட்டு சொல்ல வேண்டியதில்லை. நமசிவய என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் சிவய நம என்பதுதான் இந்த சூக்கும உடம்புக்குரிய மந்திரம். நமசிவய என்பது ஸ்தூல உடம்புக்குரிய மந்திரம். இந்த ஸ்தூல உடம்பினுடைய பிணைகளை எல்லாம் நீக்க வேண்டும் என்றால் நீங்கள் நமசிவய என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும். சூக்கும உடம்பினுடைய நிலையையும் ரகசியங்களையும் அறிந்து கொண்டு நீங்கள் இறைவனை நாட வேண்டும் என்றால் சிவய நம என சிந்தித்திருக்க வேண்டும், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப சூக்கும உடம்பு எதற்காக படைக்கப்பட்டுள்ளது? நீங்க சிவய நம என சிந்தித்திருக்க வேண்டும் என்பதை சொல்லிட்டு அதன் தொடர்புடைய செய்தி ஒன்று ரெண்ட நினைவூட்ட வேண்டியிருக்குது. நீங்க தவம் இயற்றுவது என்றால் காடு மலைகளிலோ எங்கேயோ தேசாந்திரங்கள்ல போய் தவம் செய்வதுதான் தவம் என்று நினைக்கக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு நொடியும் சிவய நம எண்ணிக்கொண்டிருந்தால் அதுதான் தவம். அந்த தவம் தான் பற்றத்தான் தலைப்படும். சிவ சிவ என்கிலர் தீவினையாளர். இந்த தீவினைகளால் ஆட்பட்ட வாழக்கூடியவர்களுக்கு அந்த சிவ சிவ என்ற சிந்தனை வராது. யாரேனும் ஒருவரால் இப்படி தூட்டப்பட்டு சிவ சிவ என்று சொல்ல ஆரம்பித்தீர்களானால் நீங்கள் நல்வினையினுடைய பயனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சிவ சிவ என்கிற தீவினையாளர். சிவ சிவ என்றிட தீவினை மாளும். தீய குணங்கள் எல்லாம் ஓடி போய்விடும், தீவினைகள் ஓடி போய்விடும். சிவ சிவ என்றிட தேவருமாவர். வினை இல்லாத, வினை பதிவுகளை இல்லாத, விதியை அனுபவிக்காத தேவர்களாகி விடலாம். சிவசிவ என்றிட சிவகதி தானே. இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தால் நாமும் சிவகதியை அடையலாம். ஞானசம்பந்த பெருமான் அடைந்ததை போல, திருநாவுக்கரசு பெருமான் அடைந்ததை போல, சுந்தரர் பெருமான் அடைந்ததை போல, மாணிக்க வாசகர் அடைந்ததை போல சிவகதியை அடையலாம். திருமூலர் அடைந்ததை போல சிவகதியை அடையலாம். எல்லோரும் அடையலாம். சிவசிவ என்று எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று திருமூல தேவி இதைத்தான் சொல்றாரு. நான் அந்த இன்பத்தை பெற்றுவிட்டேன், நீங்களும் பெற வேண்டும். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், உன் பெற்று நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற தலைப்படுந்தாமே. நீங்க சொல்ல சொல்ல அது உங்களுக்கு தலைப்பட்டு விடும். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் உன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற தலைப்படுந்தானே. சொல்ல சொல்ல அது உங்களுக்கு விளங்கிவிடும். நீங்களும் ஞானக்கண்ணாகிய மூன்றாவது கண்ணை திறந்து அந்த சூக்கும உடம்பையும் காரண உடம்பையும் பார்க்கலாம். சூக்கும உடம்பையும் காரண உடம்பையும் பார்க்கக்கூடிய நிலையை நீங்கள் அடைந்து விட்டால் நீங்களும் அருளாளர் ஆகலாம். சதா சர்வகாலம் சிவசிவ என்று சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். இப்ப ஞானசம்பந்த பெருமான் பிறந்தாரு, திருநாவுக்கரசு பெருமான் பிறந்தாரு என்றால் ஒரே பிறவியில் அந்த அருளாளர் என்ற நிலையை அவர்கள் அடையவில்லை. முன்வினை பயன், முன்வினைகளில் எல்லாமே, முன் பிறவிகளில் எல்லாமே சிவயனமே 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 என என்று சிந்தித்துக் கொண்டு இருந்ததால் தீவினைகள் எல்லாம் அற்றுப்போய் நல்வினை மட்டுமே மிச்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் அருளாளர்களாக பிறக்க வைக்கப்பட்டு ஆண்டவனுடைய அருளை உலக மக்களுக்கு சொல்ல வைக்கப்பட்டு இறுதியாக சிவகதியை அடைந்தார்கள். நாமும் அடையலாம். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று அதைத்தான் திருமூல தெய்வம் சொல்கிறார். அப்ப இந்த சூக்கும உடம்புதான் ஒரு பிறவிக்கும் மற்றொரு பிறவிக்குமான தொடர்பு. சூக்கும உடம்பும் காரண உடம்பும் நிலையானது, அறிந்து கொள்ளுங்கள். பரமாத்மாவிலிருந்து பிரிந்த ஜீவாத்மா
மீண்டும் என்று பரமாத்மாவில் சென்று ஐக்கியமாகிறதோ அதுவரை தொடர்ந்து வரக்கூடியது இந்த சூக்கும உடம்பும் காரண உடம்பும். ஸ்தூல உடம்பு மட்டும்தான் பிறவிக்கு பிறவி மாறிக்கொண்டிருக்கும். சூக்கும உடம்பும் காரண உடம்பும் தான் பிறவிக்கான தொடர்பு நிலையானது. நீங்கள் ஆற்றக்கூடிய நல்வினைகள் தீவினைகள் காரண உடம்பில் பதிந்து வைக்கப்படுகின்றன. கணக்கு பார்க்கப்பட்டு நீங்கள் ஸ்தூல உடம்பை இழந்து விண்ணுலகம் சென்ற பிறகு கணக்கு பார்க்கப்பட்டு உங்களுடைய வினைப்பயனுக்கு ஏற்ற மற்றொரு ஸ்தூல உடம்பை பெற்றுக்கொண்டு இந்த சூக்கும உடம்பும் காரண உடம்பும் வினைகளை அனுபவிக்கிறதுக்கு தயாராகி வந்துவிடும். இந்த வினையை அனுபவிப்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். எதுவரை எப்பொழுது தீவினைகள் அனைத்துமே இல்லாமல் போகிறதோ அதுவரை நீங்கள் வினையாற்ற வேண்டும். உங்களுடைய கணக்கில் இருக்கக்கூடிய சஞ்சீத கர்மம் முற்றிலுமாக மறைய வேண்டும். அப்பா எத்தனை காலந்தாயா நான் இப்படி பிறக்கிறது? நீங்கள் அவனுடைய அருளை பெற்றுவிட்டால் ஒரு நொடி பொழுதில் அந்த வினைகள் அனைத்துமே நீங்கிவிடும். ஷார்ட்கட். அதற்கு நீங்கள் சிவயனம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவய என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு மந்திரத்தை சிக்கனப்படுத்தி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அப்ப அருளாளர்கள் எல்லாம் தங்கள் ஞானக்கண்ணால் சூக்கும உடம்பையும் காரண உடம்பையும் கண்டவர்கள். ஒரு நிலையில் சூக்கும உடம்பையும் காரண உடம்பையும் தனியாக பிரித்து சென்று தங்களுடைய ஸ்தூல உடம்பை தாங்களே கண்டவர்கள். இதான் சூக்கும உடம்பின் ரகசியங்கள். அப்பா எல்லாவற்றிற்கும் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் என்ன வேலை வேண்டுமானாலும் பார்த்து கொண்டிருக்கலாம், எந்த உத்தியோகம் வேண்டாலும் பார்த்து கொண்டிருக்கலாம், நீங்கள் இல்வாழ்வில் ஈடுபட்டவர்களாக இருக்கலாம். துறவு நிலையை பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒவ்வொரு மூச்சு விடும் பொழுதும் சிவயனம என்று சொல்லிக் கொண்டிருந்தால் போதும். முடியாதவர்கள் சிவசிவ என்று சொல்லிக் கொண்டிருந்தால் போதும். இதைத்தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று திருவள்ளுவர் பெருமான் சொல்கிறார். வையத்துள் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்பவன் தான் தெய்வத்துள் வைக்கப்படும். வாழ வேண்டிய முறை என்ன? இந்த முறைதான். 4 செகண்டுக்கு ஒரு மூச்சு விடுறோம். கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு 21,600 மூச்சு விடுவோம். 21,600 முறை நீங்கள் சிவயனம என்று சொல்லிக் கொண்டிருந்தால், சிந்தித்துக் கொண்டிருந்தால், ஒரு நாளைக்கு நம்ம கணக்கில் 21,600 சிவயனம மந்திரம் ஏறிவிடும். அப்படி மந்திரங்கள் சொல்ல 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 உங்களுடைய இந்த தகர உடம்பு தாமிர உடம்பாகி பிறகு தங்க உடம்பாக மாறிவிடும். அப்பொழுது நீங்களே உங்களுடைய அகக்கண்ணால் இந்த ஸ்தூல உடம்பையும் காரண உடம்பையும் காணலாம். ஆகா, என்ன அற்புதமான காட்சி! உலகத்தினுடைய இறைவனுடைய படைப்பினுடைய அதிசயம் என்று நீங்கள் உணரலாம். அப்படி உணரக்கூடிய காலங்களில் நீங்களும் அருளாளர் ஆகிவிட்டீர்கள் என்று அர்த்தம். அதான் திருமூல தெய்வம் ஒன்று ஒன்றா இந்த உடம்பில் ரகசியம் என்ற பகுதியில் இந்த சூக்கும உடம்பை பற்றி சொல்றாங்க. சூக்கும உடம்பு என்றாலும் புரியட்ட காயம் என்றாலும் ஒன்றுதான். அது தன் மாத்திரைகள் 5: சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். அந்த கரணங்கள் 4ல சித்தத்தை தவிர மீதி உள்ளது புத்தி, மனம், அகங்காரம். 5, 3, 8 சேர்ந்ததுதான் புரியட்ட காயம் என்ற சூக்கும உடம்பு. உணர்ச்சிகளால் ஆனது, உணர்ச்சிகளை ஆளக்கூடியது, நிலையானது. ஒரு பிறவிக்கும் மற்றொரு பிறவிக்குமான தொடர்பு. ஒரு பிறவிக்கும் மற்றொரு பிறவிக்குமான தொடர்புன்னு எப்படி நீங்க அறிய முடியும்? இப்ப கண்ணுக்குட்டி ஒன்று பிறக்குது, யாருமே சொல்லிக் கொடுக்காம எப்படி தாய்ப்பசுவை நோக்கி போய் பால் அருந்துகிறது? யார் சொல்லிக் கொடுத்தால்? அதான் இந்த சூக்கும உடம்பு காரண உடம்பு நிலையானது என்பதற்குரிய ஆதாரம். ஒரு மகவு பிறக்கிறது, யாருமே சொல்லாமல் தன் தாயை எப்படி கண்டு உணர்கிறது? அது வயிற்றுக்குள் இருக்கும் பொழுதே இந்த 36 தத்துவங்களும் ஒன்று ஒன்றாக தூண்டப்படுகின்றன. அப்ப தாயை தானாகவே அறிந்து கொள்கிறது. அதான் சூக்ம உடம்பு நிலையானது என்பதற்காக உதாரணங்கள். சூக்ம உடம்புதான் பிறவிக்கான தொடர்பு. பரமாத்மாவில் இருந்து பிறந்த அந்த சூக்ம உடம்பும் காரண உடம்பும் மீண்டும் பரமாத்மாவை சேரும் வரைக்கும் நீங்க எத்தனை பிறவி எடுத்தாலும் அதான் நிலையானது. அந்த காரண உடம்புல தான் உங்களுடைய மொத்த வினைகளுமே பதியப்படுகின்றன. அந்த வினைகளே இல்லாமல் போகும் வரைக்கும் அதுல வினைகள் ஏறிக்கொண்டுதான் இருக்கும். அதை நீங்க கழித்து கொண்டு இருப்பீங்க. கழிக்க கழிக்க குறைஞ்சு கொண்டே போய் நல்வினை மட்டுமே மிச்சமாக இருக்கும் பொழுது அருளாளராக பிறப்பீர்கள். என்ன அற்புதமான சைவ சித்தாந்தம்! இதை உணரக்கூடிய வாய்ப்பு இல்லாதவர்கள் தான்
வாய்ப்பு இல்லாதவர்கள் எல்லாம் சிவசிவ என்கிற தீவினையாளர் என்று திருமூல தெய்வமே சொல்கிறார். இதை உணர வேண்டும், பகுத்தாய வேண்டும். உலகத்திலே இப்படிப்பட்ட அற்புதமான தத்துவங்கள் வேறு எந்த சித்தாந்தங்களிலும் இல்லை. இன்னமும் இந்த உடம்பை பற்றி நிறைய பாடல்கள் வைத்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு பாடலை எடுத்து சொல்லுவதுதான் சாலச் சிறந்ததாக இருக்கும் என்று சொல்கிறேன், வேறொன்றும் இல்லை. நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்ற கருத்தில் தான் நானும் இதை சொல்கிறேன். நான் மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது, அனைவருக்கும் இதை தெரிய வேண்டும். சைவ சித்தாந்தத்தின் மகத்துவம் என்ன, இந்த பிறவியினுடைய மகத்துவம் என்ன என்பதை அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இந்த திருமந்திரத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு ஆன்மீக பதிவுகளை மட்டுமே இதில் வெளியிட்டுக் கொண்டு நாம் இந்த சேனலை நடத்தி வருகிறோம். பார்க்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்குமே இதை பகிர்ந்து அளித்து இதை கேட்க வைத்தீர்களானால் அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நன்றி உபகாரமாக இருக்கும் என்று சொல்லி மற்றொரு திருமந்திர பாடலை எடுத்துக்கொண்டு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வான்மிகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.